பட்டுப்புழு நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 5வது நாள் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மோல்டு போயிட்டே வந்துருச்சு. மோல்டு போனது வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா புழு வந்து எதுவுமே ஒரு ஆக்ஷன் எந்த ஆக்ஷனுமே இல்லாமல் அப்படியே ஸ்டன் ஆன மாதிரி அப்படியே தலை மேலே அப்படியே நிற்க குச்சி மேலே எந்த ஒரு மூமெண்ட்டுமே இருக்காது. இப்படி அப்படின்னு எந்த ஒரு தலையாட்டுறது எதுவுமே வந்து நடக்காது. மோல்டு போயிட்டு வந்துருச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி வந்து ஆக்ஷனாக இருக்கும். அதாவது தலையாட்டிகிட்டு இருக்கும். அதாவது தலையை வந்து இலை வைங்க தலை வைங்க நான் சாப்பிட்ணும் அப்படிங்கிற மாதிரி இந்த தலையை ஆட்டிக்கிட்டே இருக்கும். தோல் உரிக்கிறது அப்படின்னா அந்த பாம்பு சட்டை கழட்டு இல்லைங்களா, அது மாதிரி அது மேலே இருக்கிற தோலை உரிச்சிட்டு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக அந்த புழு வரும். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் உரிச்சது தெரியும் நல்லா. அங்கங்கே இலையில ஒட்டி இருக்கும். இதுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக தேவைப்படும். ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 1½ நாள் கூட தேவைப்படும். 2 நாள் கூட ஒவ்வொரு டைம் தேவைப்படும். அந்த கிளைமேட் வந்து நல்லா வெயில் அடிச்சுது அப்படின்னா ஈஸியாக வந்து தோல் உரிச்சிட்டு வந்துடும். நம்ம கூலிங் கிளைமேட்டாக இருந்தது அப்படின்னா 1 நாள் 1½ நாள் எடுத்துக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1 நாளுங்கிறது கணக்கு வைக்க முடியாது. அந்த கிளைமேட்டை பொறுத்து மாறும். அதனால் வந்து எப்பயுமே பட்டுப்புழு வளர்த்துறவங்களுக்கு நல்லாவே தெரியும். தெரியாதவங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லா புழுவும் ஒரே மாதிரி தோல் உரிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஆக்ஷனாக இருந்தால் மட்டும் தலை வைங்க. 1, 2 உரிக்காமல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அப்படியே தலை வைக்கிறீங்க அப்படின்னா அந்த புழு வந்து பார்த்திங்கன்னா அந்த தோல் உரிக்காத புழுவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை தலை வந்து திங்காது. நம்ம வைக்கிற தலை திங்காது. இதுக்கப்புறம் வைக்கிற தலையை திங்கும். ஏன்னா தோல் உரிச்சிட்டு வரல இல்லையா, அதனால் திங்காது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேளை புழுக்கு தலை கட் ஆகும்போது அடுத்த டைம் மோல்டு போகும்போது ஆவரேஜாக அந்த 3 நாள் தலை திங்கிறது கட் ஆகும்போது நம்ம வந்து இந்த 1, 2 புழுக்காக ஒரு வேளை சேர்த்து தலை வைக்க மாட்டோம் இல்லையா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிறுசு பெருசு அந்த மாதிரி ஆகிற மாதிரி வாய்ப்பு இருக்குது. பட்டுப்புழு ஷெட்டெல்லாம் வந்து இந்த பெட்டெல்லாம் ஏன் வெள்ளையாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கூஸ் அப்படிங்கிற அந்த விஜிதா கிரீன் வந்து அடிச்சிட்டோம். அதனால தான் அப்படி இருக்குது. எல்லா புழுவும் மோல்டு போயிட்டு வந்துடும் அப்படின்னு நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. 1, 2 பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் மோல்டு போயிட்டு ஆஃப் மோல்டு போகாமல் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பாதி மோல்டு போயிட்டு வந்துருச்சு, பாதி மோல்டு போகவே இல்லை. இது மேபி போகலாம், இல்லை போகாமல் அப்படியே இறந்தலாம். இது எது வேணாலும் நடக்கலாம். ஏன் அப்படின்னா அதுக்கு தேவையான டெம்பரேச்சரோ அதுக்கு தேவையான தலையோ ஏதோ ஒன்று பத்தாத இருக்க பட்சத்தில் தான் இந்த மாதிரி புழு வந்து பார்த்திங்கன்னா மோல்டு உரிக்காமல் போகும். முக்கால்வாசி புழு கிட்டத்தட்ட ஒரு 90% எல்லா புழுவுமே தோல் உரிச்சிட்டு வந்துடும். இது வந்து ஏதோ ஃபால்ட் இருக்கனால அப்படி இருக்குது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கூஸ் அப்படிங்கிற விஜிதா கிரீன். இது வந்து தான் எப்பயுமே பட்டுப்புழு வளர்த்துறவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு டைமும் மோல்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. தோல் உரிச்சிட்டு வரும்போது அந்த தோல்லாம் சாஃப்டாக இருக்கும் இல்லைங்களா, அதனால் ஏதாச்சும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் வந்து புழுக்கு வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அடிக்கிறது. ஒவ்வொரு டைமும் மோல்டு போயிட்டு வந்தப்போ மட்டும் அடித்தா போதும், மற்ற டைம் தேவையில்லை. தலை வந்து எப்பயுமே வந்து அறுத்து வச்சுட்டு தான் நாங்கள் மருந்தே அடிப்போம். ஏன்னா 1/2 hour கரெக்டாக டைம், இல்லைன்னா 3/4 மணி நேரம் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து அடித்து தலை வச்சிடணும். புழு வந்து பார்த்திங்கன்னா 1 நாள் 1½ நாள் வந்து ஃபுல்லாக பட்னியாக இருக்குது இல்லைங்களா, அதனால் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். எப்படா தலை கொடுப்பா அப்படிங்கன்னு ஓரத்துக்கெல்லாம் வெளியே வந்து தலையை வந்து பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த தலை வாசம் பட்டோன்னே கடன்னு ஏறி சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி